நான் சொல்றேன் ஒரு ஸ்டைலிஷ் பாலிடிக்ஸ் அது விஜய் மூலமா தான் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்படும். ஒருத்தர் திட்டிக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு காரி துப்பிக்கிட்டு நல்லாவே இல்லை சார். என்ன ஆள்றவன் எனக்கு பெருமையா இல்லை சார். பவர், அந்த பவரை வளர்க்குற ஆட்களுக்கு ஒரு தலைவர் அது விஜய் கிட்ட இருக்கு, ரஜினி சார் கிட்ட. நான் பார்த்ததுல ரஜினி சார் கிட்ட இருந்தது இன்னர் பவர். அதுக்கு அடுத்துதான் திரு விஜய் கிட்ட இருக்கிறதுனால மனிதனுடைய உள் சக்தியை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவன் சக்தியா இருக்கணும், அவன் மொக்கையா இருக்கக்கூடாது. பிஜேபின்றது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது, நாளுக்கு நாள் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது இந்தியா லெவல்ல, ஆல் ஓவர் இந்தியாவில். அப்போ சென்ட்ரல்ல எந்த கட்சி தொடர்ந்து ஆட்சிக்கு வருதோ அது கூட டிராவல் பண்றதுதான் புத்திசாலித்தனம். இங்க ஏன் டிஎம்கே மாடி முழிக்குதுன்னா இவங்க அவங்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டாங்க. அது மாதிரி திரு விஜய் அவர்களை நீங்க குடைச்சல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பள்ளம் தோண்டிக்கிறீங்கன்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்காது, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஒரு பக்கத்துல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அனுபவம் இல்லாதவங்க எப்படி வந்துட்டு செய்யும் போது பதவிக்கு ஆசைப்படலாம் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அனுபவம் முக்கியமா அரசியல் கட்சி? யாருங்க அனுபவம் சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க, ஏதாவது சும்மா பேர் சொல்லுங்க. இப்போ நீங்க எம்ஜிஆர் சவுக்கு சங்கரை சொல்லலாமா? சவுக்கு சங்கர் சொல்லலாமா? அவருக்கு என்ன அனுபவம்? என்ன அனுபவம்? அவருக்கு பேச்சு திறமை இருக்கு, நல்லா பேசுறாரு. விஜய் பேச மாட்டாரா என்ன? விஜய் அவர்களும் உனக்கே பேச தெரியுது. இந்த 8-10 வருஷமா சவுக்கு சங்கர் நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கையில ஆளுங்களை வச்சுக்கிட்டு கட்சிக்குள்ள இல்ல என்னென்ன ரிப்போர்ட் எடுத்து போட்டு நீயே பேசும்போது 20 வருஷமா விசில் சத்தம் பறந்து கேட்ட ஆளு எவ்வளவு பேசுவாரு? இங்க இருக்கிற யாருக்கும் பெரிய அறிவுலாம் கிடையாது, அரசியல் அறிவு இல்லை. சும்மாங்க நான் எல்லாரும் கூட கிராஸ் பண்ணேன். அப்புறம் பேரா சொல்ல வேண்டியது வரும், வேண்டாம் விடுங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆள் இருக்கு, அங்கங்க கட்டிங்ல போகுது, எல்லாமே கட்டிங் தான். ஓகே, அதனால உங்களெல்லாம் விட நிச்சயமா விஜய் நல்ல மனுஷனா இருப்பாரு. யாரெல்லாம் சொல்றாங்களோ குறை சொல்றாங்களோ அவங்களெல்லாம் விட அவர் பெட்டரா இருப்பாரு. இன்னொன்னு, அவரை ஆழம் பார்க்க வேண்டியது மக்களோட வேலை, உங்க வேலை கிடையாது. ஓகே, நீங்க சொல்லிலாம் மக்கள் அப்பா சார் சொல்லிட்டாரு சாரே சொல்லிட்டாருன்னு ஒருத்தர் கிடையாது இங்க. நீங்க எல்லாமே ஒரு என்டர்டைன். ஓகே, நீ இத சொல்ற, நீ எல்லாமே தள்ளி விடுறதா. இப்போ நீ எவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரன் வேணா இரு, அவனை பொறுத்த வரைக்கும் நீ 2 நிமிஷம் தான் வேலை, 2 நிமிஷம் கூட 30 செகண்ட்ல அவ்வளவுதான். நீ யார வேணா இரு, வேற ஒன்ன பேசுறான்பா, இவன் நமக்காக இருக்கான்பா, விஜயகாந்த் மாதிரி கொஞ்ச நேரம் பார்ப்பான், திருப்பி அங்க நடிகன் தான் வரான். ஓகே, அங்க ஈரம் உள்ளவன் தான் வரான், வீரமும் ஈரமும் உள்ள ஒரு விஜயகாந்த். அவர் கொஞ்ச நேரம் பாக்குறான், அதையும் அப்படியே பாக்குறான், அந்த எமோஷன்ல நிக்கிறான். இந்த இன்டெலிஜென்ட்டுக்கெல்லாம் அங்க வேலை கிடையாது. உன்னோட அவன் சவுக்கு சங்கரோட இவன் முறுக்கு சங்கரா இருக்கான் பாக்குறவன். சரிங்களா, பெரிய பெரிய அப்பாட்டக்கர் மக்களே இருக்கு, எல்லாம் இருக்காங்க. அதை மீறி ஓகே ஃபைன் போங்கன்னு ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இருக்கானே தவிர இங்க திரு விஜய் அவர்களை குறை சொல்லி அரசியல் அனுபவம் அவருக்கு என்ன இருக்குதுன்னா, உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? விஜய வர வேணாம்னு சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன இருக்கு? நீ தீகா தப்புன்னு தெரியும், தீகாக்கு சப்போர்ட் பண்ற. திராவிடம் தப்புன்னு தெரியுது, திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ற. அங்கேயே நீ தப்புன்னு ஆயிப்போச்சு. நீ ஏன் பூசா ஒருத்தனை வரக்கூடாதுன்னு? ஒருத்தன் ஸ்கூலுக்கு சேரக்கூடாதா? ஸ்கூல்ல போய் ஒரு குழந்தை சேர்ந்து கத்துட்டு வருது, ஏன் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடுறீங்க? அதுக்கெல்லாம் அப்படின்னு நீ சொல்றதுக்கு யாரு? அது ஒரு 10 வருஷம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். வராரு, 2 எலெக்ஷனை பாக்குறாரு, அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு வரவானான்னு கேக்குற மாதிரி இருக்குது. குழந்தைய எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஆரம்பமே முற்றுப்புள்ளி வச்சு வெளியே ஏன் வரக்கூடாது? அதனால உங்களெல்லாம் விட இன்னைக்கு தமிழகத்தில் நான் எல்லா சேனல்லையும் பேசுறவங்களையும் சொல்றேன், நானும் பேசினேன். ஓகே, நானும் பெரிய புத்திசாலாம் கிடையாது, எதை எனக்கு தெரிஞ்சதை பேசுறேன். இதே அளவுதான் எல்லாருக்கும் இருக்கு. நம்மளெல்லாம் விட தெரிஞ்சவரா விஜய் இருப்பார். ஏன்னா 30 வருஷம் அனுபவம், அப்பா பெரிய டைரக்டர், எவ்வளவு பேரை கிராஸ் பண்ணி வந்திருக்காரு. ஆட்டோமேட்டிக்கா நாலேஜ் இருக்கும் சார், சம நாலேஜ் இருக்கும், அதெல்லாம் விட பொறுமை இருக்கு. நீங்க என்ன அவரை பேசினாலும் அவர் ரியாக்டே பண்ண மாட்டார். நான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு ஸ்டைலிஷ் பாலிடிக்ஸ் அது விஜய் மூலமா தான் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்படும். ஒருத்தர் திட்டிக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு காரி துப்பிக்கிட்டு நல்லாவே இல்லை சார். என்ன ஆள்றவன் எனக்கு பெருமையா இல்லை சார், குப்பையா இருக்கு சார். சொல்ல போனா குப்பையா இருக்கு சார். ஒரு டிசிப்ளினா டீசென்டா அதை பார்க்கும்போது நானும் அப்படி ஆகணும்னு
அடுத்தவர் பேசினாருன்னா அவரோட ஒப்பீனியன் சொல்லிட்டாரு சார், எனக்கு அது தேவையில்லை சார், நான் மக்களுக்கு இதை செய்யதான் சார் வந்திருக்கேன், அதை மட்டுமே சொல்லுங்க. அதே மாதிரி நிருபர்கள் போயிட்டு அவர் அப்படி உங்களை பத்தி சொல்லிட்டாரு, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பத்த வச்சுக்கிறதுலயே பத்திரிகைகள்ன்றது இப்ப பத்த வைக்கிறது தான். அவர் அதை சொல்றாரு உங்களை பத்தி, நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதெல்லாம் தூக்கி போடுங்க. இல்ல வேணாம், என் அடுத்த இளைஞனுக்கு வேற ஒரு பரிணாமத்தை காட்டுங்க. ஏன்னா நான் பயப்படுறதே எதுக்குன்னா, அடுத்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு பெரிய சக்தி ஒண்ணு இளைஞர்கள் நோக்கி வருது. இன்னைக்கு படிச்சு இருக்கிற அத்தனை பசங்களுக்கும் பெரிய சேலஞ்ச் எதுன்னா ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். உன்னெல்லாம் தூக்கி சாப்பிட போகுது. மனிதர்களுக்கு வேலையே இல்லைன்னும் போது நீ என்ன பண்ண போறனா, நீ சக்தியானவனா மாறணும். அறிவு இனிமே வேலைக்கு ஆகாது. நல்லா கேட்டுங்க, பவர். அந்த பவரை வளர்க்கிற ஆட்களுக்கு ஒரு தலைவர், அது விஜய் கிட்ட இருக்கு, ரஜினி சார் கிட்ட. நான் பார்த்ததுல ரஜினி சார் கிட்ட இருந்தது இன்னர் பவர். அதுக்கு அடுத்ததா திரு விஜய் கிட்ட இருக்கிறதுனால மனிதனுடைய உள் சக்தியை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவன் சக்தியா இருக்கணும், அவன் மொக்கையா இருக்கக்கூடாது. விஜய் சக்தியா இருக்காரு, அதனால அவர் தேவை, அவர் வருவார், மிகப்பெரிய வெற்றி அடைவார். ஏன்னா இந்த விஷயம் பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மக்கள் மற்றும் கடவுளை நம்பிதான் உள்ள என்ட்ரி ஆனாரு. பட் ஆனா அவருக்கு பெரிய தோல்வி இல்லை, பட் ஈக்குவலா டஃப் கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி விஷயம் அதோட பெட்டரா இருக்கும் சார். இந்த பார்லிமெண்ட்டை விட்டுருங்க, பார்லிமெண்ட்ல அவங்களே சொல்லிட்டாங்க இல்லைன்னு. எனக்கு தெரிஞ்சு 26ல திரு விஜய் அவர்கள் இப்போதே அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, கப்பு முக்கியம் பிகில்ட்டாரு, அப்பவே சொல்லிட்டாரு. அப்போ அப்படின்னும் போது 26க்கு கப்பு முக்கியம்னு அவர் இறங்குவாருன்றது ப்ரிப்பரேஷனா தெரியுது. பட் என்னுடைய பார்வை எப்படி இருந்தா நல்லதுன்னா, ஒரு கூட்டணி போய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் களத்தை தெரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கிற பசங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி, மென்டலி ஸ்ட்ராங் பண்ணி, ஒரு கூட்டணியில சாலிடா ஒரு எதிர்கட்சியா எப்படி விஜயகாந்த் சார் வந்தாரோ அந்த மாதிரி ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு ஆளா உள்ள நுழைஞ்சு எதிர்கட்சியவே ஆளுங்கட்சியவே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இருந்து ஒரு பவராயி 31ல அவர் ஸ்ட்ரைட்டா வரலான்றது என்னுடைய பார்வை. நீங்க பார்வைன்னு சொல்றதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுது. வெற்றி கழகம் சொல்லுவோம், வெற்றி கழகம் வந்துருச்சு. சோ நீங்க சொல்றதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட அந்த கேள்வி. எஸ். அப்ப சினிமா பயணம் இன்னும் 2 வருஷம் தள்ளி ஒரு 10 வருஷம் இருக்குமா? இருக்கும், நிச்சயமா இருக்கும். நிச்சயமா 31 வரைக்கும் அவர் நடிப்பாரு, சினிமால இருப்பாரு. இப்போதைக்கு அவர் சொன்னது 2 வருஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது அவ்வளவு பீக்ல இருக்கும்போது அவருடைய ஃபேன்ஸுங்களுக்கு அவங்களுக்கு இன்னொன்னு தேவைப்படுது. அது நான் இப்போ திரு விஜய் சாரை மீட் பண்ணா நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, நிறைய சாங்ஸ் வேணும். இப்போ எம்ஜிஆருக்கு பாத்தீங்கன்னா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்னும் போது அப்படி புல்லறிங்கல்ல அவரு ஒரு அப்புறம் இதயக்கனி பாட்டு, நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, அந்த மாதிரி கேட்கும் போது அந்த தலைவன் மேல ஒரு லவ் இருக்கு இல்லையா, அது எம்ஜிஆருக்கு கொட்டி கிடக்குது. அடுத்து பார்த்தா ரஜினி சாருக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்கு. பொதுவாக எம் மனசு தாங்க. ஆனா விஜய் சாருக்கு அது கொஞ்சம் கம்மியா இருக்கு, இந்த மாதிரி பாடல் இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இனி ஒரு 7 படமோ ஒரு 10 படமோ இதை போக்கஸ் பண்ணி பண்ணணும். ஒரு சாலிட் மாஸ் பாட்டு இருக்கணும். ஒருவன் முதலாளி மாதிரியும் பொதுவாக எம் மனசு, அப்பதான் அந்த ரசிகன் இறங்கி வேலை செய்யும் போது அவனுக்கு ஒரு உற்சாகம் வரும். அது எல்லாமே லவ் பாட்டு அப்படிதான் இருக்கு அவருக்கு. சோ அதனால அவர் இன்னும் ஒரு 31 வரைக்கும் நடிச்சு அந்த மாதிரி படங்களை நடிச்சு எம்ஜிஆர் படங்களே ரீமேக் பண்ணலாம். ரிக்ஷாக்காரா இதுன்னு ரீமேக் பண்ணலாம். நீ எம்ஜிஆர் தான் வா, அடுத்து ஒரு எம்ஜிஆர் நீங்க மக்களுக்கு வந்துருச்சுங்க. மக்களுக்கு ரஜினியை நினைச்சாங்க, ரஜினி சார் அன்பார்ச்சுனேட்லி போயிட்டாரு. விஜயகாந்த் சார் வந்தாங்க, இயற்கை தடுத்துருச்சு. இவருக்கு இளமை எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, உடம்ப கரெக்டா வச்சிருக்காரு. அதனால அவர் அந்த மாதிரி ஒரு புது பாலிடிக்ஸ், நான் சொல்றது புது பாலிடிக்ஸ், மனிதநேயம் கொண்ட பாலிடிக்ஸ் வரணும். ஜெயிக்கிறது உங்க குறிக்கோள் அல்ல. மனித நேயத்தை விதைச்சிட்டு போயிட்டீங்கனாலே விஜயகாந்தை விட விஜயை பாராட்டுவாங்க. மனித நேயத்தை நீங்க முதல்ல சோசியல் மீடியால அஜித் அந்த சண்டே ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணும். விஜய் அஜித் அதையே ஸ்டாப் பண்ணும். அதெல்லாம் வேண்டாம், நோன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்களா, நான் பசங்க பண்ணாதீங்கப்பா அப்படின்னு புது கலாச்சாரத்தை ஊட்டுங்க. மேடையில இருந்து யாரையும் தப்பா பேசாதீங்க, என்ன பண்ண போறோம் அதை மட்டும் பேசுங்க. அவரு சரியில்லை இவர் சரியில்லைன்னு சொல்றது இன்னொரு அரசியலா இருக்கும். நான் புது அரசியலை கேட்கிறேன். ஓகே, புது அரசியல், பூவே உனக்காகவில் வெற்றி பெற்றவர் புது அரசியலை தர வேண்டும். இந்த மாதிரி திருப்பி இதே மாதிரி அவனுக்கு பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க. சீமா பேசுவாப்புல,
ஓகே, அண்ணாமலை கொஞ்சம் டீசெண்டா இருப்பாப்ல, நீங்க டீசெண்டா இருந்தா அண்ணாமலை டீசெண்டா இருப்பாப்ல, அது அவர் ஸ்டைல். மிச்சது எல்லாமே வந்து உங்களை வம்பு வழங்கும், அதாவது வார்த்தை கொடுங்கிற அப்போ நோடுவாங்க, நீங்க கண்டுக்க கூடாது, அவர் கண்டுக்க மாட்டாரு, ஏன்னா he knows how to handle the people. அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு புது இதுல இருக்கிறதுனால 31 தான் ஒருவர். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் 31 வரைக்கும் அவர் சினிமாவிலும் இருப்பார், அரசியல் பயணத்திலும் தொடங்குவார். பயணத்துல கூட்டணியா இருக்கணும்ன்றது என் ஆசை. கூட்டணினா எந்த கட்சியோட இருந்தா நல்லா இருக்கும்? பிஜேபி நான் சொல்லுவேன். அதான் பிஜேபிக்கு எதிரானவர் தளபதி. இல்ல நான் சொல்லலையே, நான் இது வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரையுமே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். அப்துல் கலாம் உருவாக்குனதே பிஜேபி தானே இல்லையா? வாஜ்பாய் தானே அவரை கொண்டாரு, இஸ்லாமியர் தான் அவரு. அதனால அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு எச் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அது வந்து அந்த நேரத்துல வந்த சண்டை சார். அதை வச்சு ஒட்டுமொத்தமா பிஜேபிக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் ஒருத்தர் சொல்லியிருந்தால ஒருத்தர் பண்றதுனால அது கிடையாது. சி, அவங்க இப்போ அவரு குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, நான் இந்து புள்ள அப்படின்னா எல்லாம் சார் 80% இந்துக்கள் இருக்காங்க சார். அப்ப நீங்க ஆமா, நீங்க விஜயகாந்த் நல்ல பட்டம் போட்டு வருவார, ஜம்முன்னு இருக்குமே அவரோட இதுக்கு, விபூதி வச்சு தான் வருவாரு. இஸ்லாமிய நோம்பு குடிக்க போகும்போது கூட, இது ரம்ஜானுக்கு குடிக்க போவாங்கல்ல, அப்ப கூட விபூதி வச்சுட்டு தான் போவார். மிச்சம் எல்லாம் அழிச்சிட்டு போவானுங்க, அவர் ஒருத்தர் தான் தைரியமா வச்சுட்டு போவார். நான் எல்லாத்துக்கும் பொதுவான மனிதனுங்க, இதெல்லாம் கரை தானே இது. நான் விபூதி வச்சாலும் அது ஒரு கரை, நீங்க அது இல்லைன்னு போனாலும் அது ஒரு கரை தான். அடையாளம் தானே தவிர உள்ள இருக்கிறது கடவுள். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவன் இறைவன். என்னவா நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்றதை வச்சுக்கிட்டு நம்ம சாத்தானா சுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இறைவன். ஓகே, இப்போ விஜய் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பர்சனாலிட்டினா அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, தனக்குள்ள வேற ஒரு சக்தி இயங்குது, அதனாலதான் நம்ம இங்க இருக்கோம், அதை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? இதை மக்களுக்கு கடத்துங்கன்ற நான், உங்களோட வச்சுக்காதீங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ரஜினி சாருக்குள்ள வேற ஒரு பவர் இருக்குன்னு கண்டுபிடிச்சு இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டாரு. திரு விஜய் அவர்களும் பண்ணிட்டாரு. அப்போ அவர் தனக்குள்ள ஒரு சக்தி இருக்குன்றதை கண்டுபிடிச்சார் இல்லையா? அதை எல்லாருக்கும் காட்டணும், நம்ம கடமை அது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு டியூட்டி இருக்கு சார். நான் சாப்பிட்ற, இப்போ இந்த துணிக்கு பின்னாடி 100 பேர் இருக்கு. நான் மதியம் நான் சாப்பிட்றேன், ஒருவேளை நான் ஆக்சுவலி ஒருவேளை தான் சாப்பிடுவேன், நைட்டு மட்டும் தான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பின்னாடி எத்தனை பேர் சார் இருக்காங்க? அந்த சாப்பாட்டு விதைச்சவன் எனக்கு தெரியாம மதியம் நான் எங்க போய் போகும்போது சண்டை போட்டு, நைட்டு நான் சாப்பிட போற சாப்பாட்டுக்கு அவன் காரணமாப்பா எனக்கு தெரியாது. நைட்டு நான் சாப்பிட போறேன், ஆனா மதியம் எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இல்லை, அவனை நான் அடிச்சிருப்பேன், இல்லை அவன் திட்டிருப்பேன், தெரியாது எனக்கு. ஆனால் எனக்கு சோறுக்கு அவன் இல்லைன்னா அப்கோர்ஸ் அவனுக்கு காசு கொடுத்துருப்பான், ஆனா லாஜிக்கா பாத்தீங்கன்னா அவன் தான் எனக்கு சாப்பாடு போட்ட விவசாயி. அப்போ ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு தேவைப்படுறான். கரெக்டா? ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு. ஆமா, ஆனா இன்றைய மனிதனோட மனோநிலை எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒருத்தர் பிடிக்கல, சமுதாயத்து மேல வெறுப்பு, எல்லாத்து மேலேயும் வெறுப்புல இருக்காங்க. வீட்டுல போனா அம்மா அப்பாவை பிடிக்கல, அம்மா அப்பாங்களுக்கு பிள்ளைய பிடிக்கல, ஏன்னா புரிதல் இல்லை, சொல்லி கொடுக்குற தலைவன் இல்லை, எல்லாரையும் எதிரியா பாரு. ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? ஜெயலலிதா ஜெயிச்சாங்க, என்ன பண்ணாங்க கட்சியில? கருணாநிதி 94 வரைக்கும் இருந்தாரு, என்ன ஆச்சு கடைசியில? எம்ஜிஆர் என்னமா பண்ணாரு? 3 வருஷம் பேசவே முடியல. ராஜீவ்காந்தி எப்படி செத்தாரு? ஸோ உங்களுக்கு வந்து எண்டுங்கிறது நீங்க மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கணும். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நல்லதா இருக்கும். இந்த மாதிரியான மனோநிலையில மக்களை எஜுகேட் பண்ற ஒரு தலைவன் வேணும், மக்களை எஜுகேட் பண்ற தலைவன் வேணும். நிச்சயமா திரு விஜய் அவர்கள் அந்த லெவலுக்கு வருவார். பிஜேபியோடு கூட்டணி வைக்கலாம். ஏன்னா டிஎம்கேவை வந்து அவர் பெருசா இல்லைன்னா கட்சியை தொடங்கி இருக்க மாட்டார். ஏடிஎம்கேன்றது பெருசா அது இருக்காது, ஏன்னா தலைவால பெரிய தொல்லை கொடுத்தவங்க அவங்க ஜெயலலிதா மேடம் மூலமா. ஸோ அப்போ அவங்களும் வாய்ப்பு இல்லை. மேபி அதுல ஏதாவது மாறலாம், அங்க அவங்க வந்து சரண்டர் ஆகலாம், தெரியல எனக்கு. ஆனா எதிர்காலத்துல பிஜேபின்றது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே வருது, நாளுக்கு நாள் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு வருது இந்தியா லெவல்ல, ஆல் ஓவர் இந்தியால. அப்போ சென்ட்ரல்ல எந்த கட்சி தொடர்ந்து ஆட்சிக்கு வருதோ அது கூட டிராவல் பண்றதுதான் புத்திசாலித்தனம். இங்க ஏன் டிஎம்கே மாட்டிட்டு முழிக்குதுன்னா, இவங்க அவங்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டாங்க, அதனாலேயே காசு வர மாட்டேங்குது. ஓகே, இவங்க வந்து மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இப்போ போன பீரியட் பாத்தீங்கன்னா எடப்பாடி பீரியடு ஃபுல் சரண்டர், தேவையானது எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இப்ப நீங்க
அந்த அரசு கிண்டல் பண்ணது ஒன்றிய அரசுன்னு அதை வந்து குன்றி போய் பாக்குறீங்க. ஒன்றிய அரசுன்னு கிண்டலா பாக்குறீங்க. அப்படிங்களா, சரிங்கன்ட்டு அவங்க வேலையை காட்டுறாங்க. ஓகே, இது இருக்கக்கூடாது. இதை வந்து கலைஞரே பண்ண மாட்டாரு, எம்ஜிஆரும் பண்ண மாட்டாரு. ஏன்னா சென்ட்ரல்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நிதி நெருக்கடி இருக்காது. ஓகே, இது உங்களுக்கு தெரியல. இது வந்து இந்த சிறுபான்மையினரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவங்க இந்த தப்பை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து தப்பு. திரு விஜய் அவர்கள் மோடி அரசாங்கத்தோட சேர்ந்து பயணப்பட்டா இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் அவர் தான் முடிவு பண்ணுவாங்க. இது என்னுடைய பார்வை. இதெல்லாம் ஓகே, நீங்க சொல்றதுலாம் ஓகே சார். இப்போ நீங்க அரசியலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்கு தாண்டி நிறைய குடைச்சல் சிக்கல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அவரோட திருமண மண்டபத்திற்கு ஏதோ ரைடு விடுறதாகவும், அவர் கரெக்டா வரி கட்டுறாரா இல்லையான்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எதற்காக வரக்கூடாது அப்படின்னு இன்டெரக்டா சொல்றாங்களா, இல்ல நீ வாழ விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை இடிச்சாங்க, இப்ப கல்யாண மண்டபத்துல ரைடா, அப்ப இன்னொரு விஜயகாந்த் இவங்க உருவாக்குறாங்களா? அப்படிதானே அவர் உருவாக்குற மாதிரியே விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அங்க விஜயகாந்தோட கல்யாணம், இதை டைட்டில போடுங்க. விஜயகாந்தின் கல்யாண மண்டபத்தை உடைத்தவர்கள் திரு விஜயை விஜயகாந்த் இடத்துக்கு உயர்த்த போகிறார்கள். அவரோட கல்யாண மண்டபத்துக்கு ஒருவேளை நீங்க சொல்றவ எனக்கு தெரியல, ஒருவேளை ரைடு போச்சுன்னா அது உங்களுக்கான ரைடு தான் அது. ஓகே, ஆமா, அப்படிதானே ஆகும். அப்படிதானே சார் ஆகும். எடுத்த உடனே நான் விஜய் ரசிகர்கள் அதை தானே கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அதனால அதெல்லாம் பண்ணாம கம்முனுங்க வேலையை சார், யாரும் வரக்கூடாது. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அதுதான் சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாரும் வரக்கூடாது, இருக்கிறவங்களை வச்சு நாங்க தப்பு சார். அது இதுதான் யாருக்கும் சொத்து எழுதி கொடுத்துருக்கா என்ன? இப்படிப்பட்டவங்க தான் அரசியலுக்கு வரணும்னு ஏதாவது அமைப்பு இருக்கா என்ன? ஏயோ, இந்தியனா பிறந்துட்டா நான் எவன் வேணா வரலாம். படிச்சவன் தான் நல்லது, பணம் இருக்கிறவன் தான் நல்லது. ஏன்னா நீ அங்க வந்து திருட மாட்டேன் இல்லையா? பணக்காரங்க, நான் இப்ப வந்து SRM IJK கட்சியில நான் ஒரு போஸ்ட்ல இருக்கேன். ஏன் அந்த கட்சியில நான் இருக்கிறேன்னா, அவங்க நல்ல பணக்காரங்க, மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஊழல் செய்ய போறது இல்லை, அவங்க வந்து கொள்ளடிக்க போறது இல்லை. இப்ப திரு விஜய் அவர்கள் வந்தாருன்னா நிச்சயமா கொள்ளடிக்க மாட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி அன்பாவே மக்கள் பணம் கொடுத்துட்டாங்க, அன்புல கொடுத்துட்டாங்க அவருக்கு. இனி புதுசா பணம் தேவையில்லை. அதனால அவர் வரக்கூடாதுன்னு நீங்க எதை பண்ணாலும் அது ஆளுங்கட்சிக்கு, அது இங்கேயோ மேலேயோ கீழேயோ, ரெண்டு இடத்துல தானே. பெரிய ரைடு வந்தா மேல, சின்ன ரைடு வந்தா கீழே. இந்த 2 பேர் பண்ணீங்கனாலும் அவரு இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துக்குவாரு. சொல்ல முடியாது, நீங்க ரொம்ப பண்ணீங்கன்னா 22 கூட ஏன் நான் 4 வந்துருவேன். அதனால அவரு ட்ரெயின் ஆகி வரட்டும். அவரு வந்துட்டாரு, அவரு அப்படியே களத்தை பாக்குறாரு. 26ல நீங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கலன்னா அவர் வந்து 26 கூட்டணி இருப்பாரு. 31 கூட நீங்க கம்முன்னு விட்டீங்கன்னா, ஜெயலலிதாவும் கலைஞரும் என்ன பண்ணாங்கன்னா, ரஜினியை ரொம்ப ப்ரெஷர் பண்ணல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 2 பேருமே ஃப்ரெண்ட்லி ஆக்கிட்டாங்க. அந்த புரோட்டோகால்ல பக்கத்துல உட்கார வச்சுக்க. அதனாலே ரஜினி சார் சரி விடுங்க, 2 பேரும் பெருங்க விடுங்க அப்படின்னு கம்முன்னு இருந்துட்டாரு. அவங்க ஏதாவது குடைச்சல் கொடுத்துருந்தாங்கன்னா, அவர் 2007 அந்த சிவாஜி எல்லாம் ஓடி ஒரு பீக்ல இருந்தாருல்ல, அப்ப ஏதாவது குடைச்சல் கொடுத்துருந்தாங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு, அப்ப பண்ணிருப்பாரு. சோ அவங்க குடைச்சல் கொடுக்கறது 2 பேருமே புட்சாதனமா ஆஃப் பண்ணிட்டாங்க. அது மாதிரி திரு விஜய் அவர்களை நீங்க குடைச்சல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பள்ளம் தோண்டிக்கிறீங்கன்னு. நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிருந்தீங்க. உங்களோட பொண்ணான நன்றி. தேங்க்யூ.